எந்த ஒரு விஷயங்கள் ஆனாலும் நமக்கு நியூட்ரல் ஆயிடும். நீங்க வந்து எந்த எமோஷன் சுமந்தாலும், எந்த ஒரு உணர்வுகள் உங்க ஆறாவ பாதிச்சாலும், எது ஆனாலும் அந்த ஹெவி வைப்ரேஷன்ஸோட நம்ம வந்து இருக்கும்போது ஆறாவ எல்லாமே அது கிளென்ஸ் பண்ணிட்டு நம்மள வந்து நியூட்ரல் ஆக்கிடுது. இதுதான் நிறைய காஸ்மிக் எனர்ஜி நமக்கு நாம கொடுத்துக்கும் போது நடக்கிற அற்புதமான ஒரு செயல். சோ இப்படி நம்ம நம்ம வந்து தேவையில்லாத உணர்வுகள், இந்த மாதிரி சரியாத இந்த சத்தியத்துல இல்லாம தர்மத்துல இல்லாத விஷயங்கள் நம்ம செய்யும் போது நம்ம சிஸ்டம் வந்து டிஸ்டர்ப் ஆகுது. நம்மளோட பேலன்ஸ் வந்து எனர்ஜி பேலன்ஸ் வந்து போகுது. சோ திரும்ப அதை நியூட்ரல் ஆக்குறதுக்கு நிறைய நிறைய காஸ்மிக் எனர்ஜி தேவைப்படுது. சோ அந்த காஸ்மிக் எனர்ஜி நமக்கு தியானத்துல கிடைக்குது. நீங்க எவ்வளவு நேரம் தியானம் செய்றீங்களோ அவ்வளவு நேரம் உங்களுக்கு அந்த காஸ்மிக் எனர்ஜி கிடைக்குது. அண்ட் இன்னும் நிறைய நமக்கு காஸ்மிக் எனர்ஜி வேணும்னா திரும்ப பிரமிட்ஸ். ஸோ பிரமிட்ஸ் அப்படின்றது என்னன்னா 24/7 உங்களுக்கு காஸ்மிக் எனர்ஜி உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கு. ஸோ ரிசீவிங் மோட் அது உங்களோட இது. நீங்க சுவிட்ச் போடும்போது அப்படின்னா நீங்க ரிசீவிங் மோட்ல இருக்கும் போதுதான் அது ரிசீவ் ஆகுது. பட் ஆனா அந்த காஸ்மிக் எனர்ஜி ஒரு ஒரு ஹேங்கிங் பிரமிட், ஒரு பெரிய பிரமிட் நம்ம வீட்டுல இருக்குன்னா அது 24/7 நம்ம கொடுத்துட்டே இருக்கு. எனர்ஜிஸ் கொடுத்துட்டே இருக்கு கொடுத்துட்டே இருக்கு. வீட்டுல பாசிட்டிவ் எனர்ஜிஸ் மல்டிபிள் ஆகுது.